சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆள் செத்துட்டான்னு நினைக்கிறேன், மூச்சே இல்லை. சொல்லிட்டு போப்பா. காசுக்காக அடிச்சுட்டு சாவறதுக்கு என்ன பொறுக்கி நினைச்சியா? அதான் பார்ல பார்த்தனே. உன் கோவத்தை வெளியே காட்டதா பிரச்சனை. இங்க காட்டு, காசு வரும். ரொம்ப நல்ல மாதிரி சீனை போடாத. உன் மூஞ்சில இருக்க தழும்பு பார்த்தாவே தெரியுதே நீ யாருன்னு. வேணா, என்ன தெரியும் என்னை பத்தி? என்ன தெரியும்? மரியாதை கட்டுறோம். என்னது இது? இல்லை, அண்ணியும் போயிட்டாங்க. பாவம் சின்ன பையன் எங்கே போவான்? அதான் இங்கே. நீ கிழிக்கிற கிழிக்கு இது வேறையா? ஒழுங்கா அவனை எங்கேயாச்சும் போய் விட்டுடு, இல்லை உன் பொட்டி தூக்கிட்டு நீ கிளம்பு. நீ போகிற புது ஸ்கூல் ஹாஸ்டலில் நீ தங்குறதுக்கு தனி ரூமு, நல்ல சாப்பாடு, உனக்கு புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைப்பாங்க, நல்லா விளையாடலாம், ஜாலியாக இருக்கலாம். பார்த்துக்கோ, ஜாலியாக இருக்கலாம். அடிப்படா போடாங்கிற. எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைக்கிற ஒரு விஷயம் கூட எனக்கு அடித்ததுக்கு அப்புறம் தான் கிடைச்சது. எல்லாரையும் அடித்தேன், எல்லாத்துக்கும் அடித்தேன். பயம் அது மற்றவன் கண்ணில் பார்க்கும்போது வருமே ஒரு போதை, நிறுத்த முடியல. பெரிய ரவுடியா நீ? ஸ்கூல்ல பசங்களை அடிக்கலையாமே. ரவுடி நான் யாரு தெரியுமா? தனியாக அடையாளம் இருக்க வந்தாண்டா ரவுடி. அடையாளம். அதுக்கப்புறம் கூட என்னால் கோவத்தை விட முடியல, ஆனால் மறைக்க முடிஞ்சது. வேலு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ நினச்ச மாதிரியே மார்க் வாங்கிட்ட. என்ன எக்ஸாமில் இல்லை, மூஞ்சில் வாங்கியிருக்க. அதனால என்ன, 2 மார்க் தானேடா. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சண்டை போடாதன்னு. கேட்டியாடா? வாழ்க்கை ஃபுல்லாக போராடுவிடா நீ. நான் பொறுக்கி இல்லை நீ எல்லாரும் ப்ரூவ் பண்ணிருக்கேன். ஹலோ, இன்னைக்கு நைட்டு பண்டிகை இருக்கு, வர்றியா? ஓ, முஸ்லீம் பண்டிகையா? பாய், பிரியாணி ரெடியா? சிக்கனா மட்டனா? ஏய், நீங்கள் ஏன்பா 3 வரீங்க? விசேஷத்துக்கு போகிறோம். சிரிச்சுட்டே வாங்க. இதுதான் பண்டிகை. இங்க ஒன்ன மாதிரி ஃபைட்டர்ஸ்க்கு இவங்க வச்சிருக்கிற பேரு பொம்மை. பொம்மை மேல காசை கட்டி ஆட வைக்கிறான் பாரு,
இவங்க தான் பகடை. பகடைங்கிட்ட பந்தயம் எடுக்கிறது தான் இந்த முந்திரியோட வேலை. ஒரே டைம்ல எத்தனை பேர் பணம் கட்டினாலும் சரி, அத்தனை பேர்கிட்டையும் பந்தயம் எடுக்கிறதுல அவன் கில்லி. ₹1 கூட மிஸ் ஆகாது. இங்க பொம்மைங்களுக்கு 2 கலர், ஒன்னு சிகப்பு, இன்னொன்னு மஞ்சள். நீ மஞ்சள் சிகப்புன்னு யார் மேல வேணாலும் பணம் கட்டலாம், இல்ல ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறியும் கட்டலாம். எப்ப பந்தயம் கட்டணுங்கிறத முந்திரி சொல்லுவான். இங்க காசு பார்த்தவனை விட விட்டவன் தான் அதிகம். ஆனா இதை நடத்துற தாதாவுக்கு லாபம் மட்டும்தான். நான்லாம் வெறும் ஏஜென்ட் தான். நீ ஜெயிச்சா எனக்கு கமிஷன், நீ ஜெயிச்சா மட்டும்தான் நமக்கு காசு. தோத்தினா வழி மட்டும்தான் மிஞ்சம். இங்க வர்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு போதை, எல்லாருக்கும் பணம். ஆனா ஒரு சிலருக்கு 2 பேர் அடிச்சுட்டு சாகிறத பாக்குறது ஒரு சைக்கோத்தனம். தோ அவன் கண்ணை பாரு, ரத்தம் தெரிக்கிறதையும் எலும்பு உடையறதையும் நேர்ல பாக்குற ஒரு படபடப்பு, சூதுல வச்ச காசு திரும்ப வருமான்ற ஒரு டென்ஷன், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த பண்டிகையை ஒரு அடிக்ஷன் ஆகுது. அவன் தான் நட்வர் தாதா, பின்ன சப்பன்னு நினைச்சிடாத. இவன் நம்பர் 1 ரவுடி. பாம்பேக்காரங்க இவனை செல்லமா டென்டிஸ்ட்னு கூடுவாங்க. தாதா தான் சென்னையோட டாப் புக்கி. துபாய் வரைக்கும் இவனுக்கு லிங்க் இருக்கு. கிரிக்கெட் பெட்டிங்ல கோடி கோடியா சம்பாதிக்கிறான். கிரிக்கெட் நடக்காத சீசன்ல சூதாடிங்களை அதே அடிக்ஷன்ல வச்சுக்க இவன் ஆரம்பிச்சது தான் இந்த பண்டிகை. பக்கத்தில் இருக்கிறது மாலிக். பணமா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, மாலிக் மூலமா தான் தாதா டீல் பண்ணுவான். அவன் தான் விக்டர். இவன் தான் இங்க நம்பர் 1. இது வரைக்கும் யாரும் இவனை இங்க ஜெயிச்சதில்ல. 3 பேரை போட்டிருக்கான். நான் முனி, புது பொம்மையா? நாம் கியா? வேலு. நல்லா ஃபைட்டிங் பண்ணும். முந்திரி உனக்கு தான் வேலைங்க. போய் அடுத்த படி ரெடி பண்ணு. முனி, ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? இனிமே ரூல்ஸே இல்லை. யாரா இது? சப்பையா இருக்கா? புது பொம்மையா? என்னாச்சு? நானே நாக் அவுட் பண்ணுவேன். ஓகேயா இருக்கா? வேணா மச்சி, கொல்னா போறாரு பாரு இவரு. கட்டு கல்ல கட்டு, 2 பொம்மை மேலே மாத்தி மாத்தி நல்லா கட்டு. டேய் பிகருங்களாடா நீங்க? டான்ஸ் ஆடுறீங்க? டேய் எவ்வளவு நேரம் கொம்பு சுத்தி நிப்பீங்க? அரா பாய், சப்பா கோழி பாய், புடிச்சு பாரு பாய். ஏய் முதல் அடிக்கிறவனுக்கு 2000 டா.
பஞ்சு மிஸ் ஆகும், கல்லு மிஸ் ஆகாது. வேலு, ஒன்று பண்ணுவோமா? வர பண்டிகைக்கு இந்த கடையை வச்சு நானும் பந்தயம் கட்டுட்டுமா? இந்த வாரத்தில் நீயும் விக்டர் மோதிர பண்டிகை தான் கடைசி. அதுக்கப்புறம் IPL கிரிக்கெட்னு ஒன்றும் நடக்காது. கடைசி பண்டிகைனால காசை கொட்டுவானுங்க. அடிச்ச லாட்ரி தான். நாமளும் கட்டுவோம். சரிண்ணே, விக்டர் தானே, ஜெயிச்சிடலாம். இல்லை, நீ தோக்கணும். ஏன்னா நான் விக்டர் மேலே தான் பணத்தை கட்ட போகிறேன். ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? இதில் கெத்து ஒன்றும் இல்லை. உனக்கு எனக்கும் தேவை காசு. ஏப்பா, நீ ஏற்கனவே ஒரு தடவை தோத்துருக்கிற. ஜெயிக்கிறது 50% தான் சான்ஸு. ஆனால் தோக்கிறது 100% உன் கையில் தான் இருக்கு. நீ ஜெயிச்சா மெடலாக குத்த போகிறாங்க. அதுக்கு நம்ம நிலைமையை யோசிச்சு பாரு வேலு. நம்ம ஜெயிக்கிறதுக்காகத்தான் உன்னை தோக்க சொல்கிறேன். என்ன? சரிண்ணே. உன்னை மட்டும் பண்ணா 10 தானே செலவு. உன் கட்டவரை கட் பண்ணி போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன். அப்ப சொத்துல ஆடிக்கிட்டு யாரா அடுத்தது? உன்னை பத்தி தெரிஞ்சிருந்து ஏன்னா திரும்ப வந்துட்டே பணம் வாங்க. இந்த ஏரியாவில் இவனை தவிர வேற யார்ட்டையும் விற்கவும் முடியாது, வைக்கவும் முடியாதுடா. வேலு, நீ அடி வாங்குறது, விழுந்து தோக்குறது எல்லாம் பார்க்கறதுக்கு நம்புற மாதிரி இருக்கணும். நம்ம பண்டிகை செட் பண்றோன்னு கொஞ்சம் சந்தேகம் வந்தா கூட தாதா நம்மளை கொன்னுடுவான். கடைசி பண்டிகையில் நம்ம எதிர்பார்த்ததை விட அமௌண்ட் பெருசாக போகும் போல இருக்கு. கண்டிப்பாக எல்லாம் விக்டர் மேலே தான் கட்டுவாங்க. அப்போ விக்டர் தூக்கும் போது எல்லாம் நமக்கு தானே வரும். போய் விக்டர் வர சொல்ல. முதல்ல பண்டிகை ஈக்குவலா போனோம். அவன் 2 அடி அடிச்சா நீ 2 அடி அடி. அந்த வேலுவை நீ அடிக்கிற அடியிலே எல்லாரும் அவங்கிட்ட இருக்கிற கடைசி பைசா வரைக்கும் ஒன்று மேலே கட்டணும். நீ தான் ஜெயிக்க போறிய நம்பணும். ஓப்பன் 12 மஞ்சள் மேலே 70 24 மஞ்சள் மேலே 30 92 மஞ்சள் மேலே 40 15 மஞ்சள் மேலே 70 82 86 மஞ்சள் மேலே 40 26. நான் இப்படி என் மூக்கு சொரிஞ்சு உனக்கு ஒரு சிக்னல் காமிப்பேன். அப்போ உன் மொத்த பலத்தையும் சேர்த்து எப்படியாவது அவனை தொடர்ந்து சர மாதிரி 2 நிமிஷம் அடி. திரும்ப அவன் அடி ஒண்ணு கூட மேல படக்கூடாது. நீதான் ஜெயிக்க போறன்னு நினைச்சு எல்லாரும் உன் மேல பணத்தை கட்டுவாங்க. அந்த டைம் பார்த்து விக்டர் மேல பணத்தை கட்டணும்னா கடைசியா விக்டர் ஜெயிக்கும் போது நமக்கு பல மடங்கு காசு கிடைக்கும். இவன் தான் மனோஜ்.
இவன் தான் விக்டர் மேல நமக்கு பதிலாக பணம் கட்ட போறான். சோப்பு மேலே 60 55 சோப். அரே 13 மஞ்சா மேலே 500 கல். 10 சோப் மேலே 25 200 சோப் மேலே 35 20 சோப் மேலே 34 43 சோப் மேலே 70 25 சோப் மேலே 60 கவனமா கேளு வேலு. கடைசியா நான் உனக்கு இப்படி கண்ணாடியை கழட்டி காட்டுவேன். அப்ப உன்னால அவனை சமாளிக்க முடியாத மாதிரி நடிச்சு உனக்கு ஏத்த டைம்ல ஒரு அடி வாங்கி பொத்துன்னு விழுந்துரு. பார்த்து சொதப்பிராத வேலு. Bet open. உன் மேல ஒரு பெரிய அமௌண்ட்டை சேர்ந்ததுக்கு அப்புறம் மாலிக் உனக்கு ஒரு சிக்னல் கொடுப்பான். அப்ப அடி வாங்கி கீழே விழுந்துட்டு என்ன நான் அவன்கிட்ட அடி வாங்கி தோக்கணுமா? சரி, இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 12 மஞ்சள் மேலே 20 24 மஞ்சள் மேலே 30 92 மஞ்சள் மேலே 40. இந்த பண்டிகையோட கதையை முடிக்கிறதா? 7 மஞ்சள் மேலே 20 மஞ்சள் மேலே 40.